ஹாய்மா, ஹாய். எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நம்புவோம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களது கன்னியஸ் ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிப்பிட்டன் தமிழ் 63வது எபிசோடு வந்து பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, அதிர்ச்சியான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஆஸ்மா தான் வந்து சோராவோட அப்பாவை கொண்டுட்டான் அப்படிங்கிற உண்மையை வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு வயசான அந்த பேய் மாதிரி இருக்கிறவன் வந்து உண்மையை சொல்லிட்டேன். அது தெரிஞ்ச வந்து சோரா வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வர்ற வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாரும் பில்லரை ஸ்கிப் பண்ணிவிட்டு போடுங்க அப்படிங்கிறது எல்லாருமே கமெண்ட்டில் சொல்கிறீங்க. சரி, இந்த பில்லர் வந்து கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக போகுது, இந்த சோராவோட ஸ்டோரி வந்து. அதனால தான் சரி நாங்களும் பார்க்கறதுக்கு சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாமல் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 5-6 எபிசோடு தான். நீங்கள் கேட்ட அந்த 71வது எபிசோடு வந்து இன்னும் ஒரு 6 எபிசோடுக்குள்ளே வந்துடும். அதனால நமக்கும் ஒரு கண்டினியூவாக பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அதுக்காக தான் பார்க்குறோம். உங்களுடைய முழு சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போங்க. ஒரே காடு மலை மாதிரி. யார் அது இந்த நிழல் மனுஷன்? ஆண்டு பூரா முகமுடியா இருக்காங்க. அதே ஆண்டு டான்ஸோ தப்ஸ் பண்ணல புடிச்சிட்டாங்க. வந்து நம்மளை விட திறமையான எதிரிங்க கூட மோதும் போது அதிக படைபலத்தோட போகணும்னு நீங்க தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, இப்போ நீங்களே தனியா வந்திருக்கீங்க. சொல்லி கொடுத்த மாஸ்டரே புடிச்சிட்டாங்க. எனக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா? என் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்கலன்னா எப்படி சொல்லுங்க? லேடி சுனாடே உடைய உத்தரவுப்படி உங்களை உடனே கைது பண்ணி லீஃப் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போக போறோம். இது யாரு? நீங்க ஏதோ 4-5 பேர் புடிச்சிட்டாங்க. ஆமா, இவன் ஹிடன் ரெயின் வில்லேஜை சேர்ந்தவனா? ஐயோ, இவன் அப்ப ஆளோட தான் வந்திருக்கேன். டான்ஸோ கையோட ஆளை கைது பண்ணி கொண்டு வர சொல்லி அவ வந்து சுனாடே சொல்லுவா. ஆமா, ஆனா இவங்க சொன்னாங்களா ஆண்பு வந்து சொன்ன நீங்க என்ன தனியா வந்து, ஆனா அவன் தனியா வரல, ஆளோட தான். ஆமா, கடன்ஸோட அந்த அவங்களோட கவனிக்கணும். உதாரணத்துக்கு புது நூடுல்ஸ் சாப்பிட்டா கூட அப்படி ஆகும். இதுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புரிய மாட்டேங்குது. புக்கெல்லாம் சுத்த வேஸ்ட். மனுஷங்க ஏன் திடீர்னு ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட நல்ல வழி கண்டிப்பா இருக்கணும். சாக்குரா என்ன சொன்னானா, அனுபவத்துல கத்துக்கிறது தான் எப்பவுமே சரியா இருக்கும்னு சொன்னா. சாக்குரா ஏதாவது சொன்னா நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அவளுக்கு செட் ஆவறது எல்லாருக்கும் செட் ஆகாது. அவள மாதிரி கோபக்காரியா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பலமுறை அடி வாங்கிருக்கா இல்லங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிதான் நீயும் சோராவும் உங்களை நீங்களே புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க. இங்க பாரு, எனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் சுத்தமா எனக்கு அனுபவம் இல்ல. எத்தனை புக் வச்சிருக்கேன், அப்போ ஒத்துக்கலாம், படிக்கிறேன். அவன் பிரச்சனை என்னன்னே புரியல. திடீர்னு மாறுறான். இப்பதான் நம்ம கிராமத்துக்கு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகுறான்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்ன ஆச்சோ? அதுக்குள்ளேயே அவன் அப்பா வந்து இவன் ஆஸ்மாதே கொண்டான்னு தெரிஞ்சு போச்சுல. யாரோ போறாங்க. இவன் பாத்துட்டான், சாய் பாத்துட்டான். இல்லம்மா, இவனை ஆளை கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. டான்ஸோவை கைது பண்ணது இவனோட குரு தானே. வீட்டை புடிச்சு கொண்டு வந்துட்டாங்கல்ல. முன்னாடியே பாட்டி இங்க வந்து பாக்குறா. ஆசுமாய மட்டும் எங்க இருக்காங்க? அவங்களையும் வர சொல்லிருக்கேன். ஆஸ்மாவே மட்டும் வர சொல்லிட்டான். இவன் சோரா வந்து ஃபாலோ பண்ணி போறேன். அவனுக்கு அப்பா கொண்டது தெரிஞ்சு போச்சுல, அதனால உன்னோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா டான்ஸோ? ஹிடன் ரெயின்ல ஏற்கனவே சூழ்நிலை பதட்டமா இருக்கும் போது நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற இன்னொரு ஷினோபியை இந்த தருணத்துல நீ எதுக்காக சந்திக்க நினைச்சேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். வாய திறந்து பதில் சொல்லு. ஒரு நிமிஷம். இருட்டறைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன். அதே
ஆன்பூல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு மிஷன்ல இவர் எங்கேயோ மாயமா மறைஞ்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச இவர் பேரு டாட்ஸ்ஜி. அப்படின்னா இவரதான் டான்சோ ஹிடன் ரெயின் வில்லேஜுக்கு உளவாளியா அனுப்பிச்சாருன்னு சொல்ல வரியா? இந்த இன்னொருத்தனா தனியா உன்னோட இஷ்டத்துக்கு செயல்பட முடியும்னு நினைச்சியா? நீ எதுக்காக ஹிடன் ரெயின் வில்லேஜுக்கு போனன்னு எனக்கு எதுவும் தெரியாது. மேல இருந்து ஏ எவனோ சோரா கேக்குறாங்க. சோரா என்ன கேட்டு கண்டுபிடிச்சன்றத மட்டும் ஒழுங்கா சொல்லிடு. ஆ. இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலுக்கும் ஹிடன் ரெயின் வில்லேஜுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? உண்மை என்னன்னு உனக்கு தெரியலன்னா உன் கீழே வேலை செய்யறவங்க முட்டாளுங்க. ஒரே போல இளவரசி சுனாடு எல்லாத்தையும் பொறுமையா கையாளணுங்கிற உன் முடிவால நம்மளோட லீஃப் வில்லேஜ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. கேட்ட கேள்விக்கு பதில தவிர தேவையில்லாததெல்லாம் பேசுறேன். எனக்கும் வேற வழி இல்ல. இவன் வாயை திறந்துதானே ஆகணும். கவலையே படாத. அவனை பேச வைக்கணும்னு முயற்சி பண்றது உன்னோட நேரத்தை வீணாக்கும். இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்ண போறான்? யாரோ அழைச்சிருந்தீங்க. இல்ல ஏதோ கொண்டு வராங்க. இது யாரு? என்ன வர சொல்லியிருந்தீங்களா? ஓ இவன் அந்த ஈனோக்கெல்லாம் உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் ஈபிக்கி. ஆமாங்க அந்த டேபிள்ல கூட அந்த நருட்டோ பாப்பா பைத்தியம் முடிச்சு இது பண்ணிட்டு இருப்பேன்ல யாரு இதுன்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி நருட்டோல. சுனாடு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? ஒரு ஹொக்காகேவா எவ்வளவு பொறுமையா செயல்படணும் தெரியுமா? இதுக்கெல்லாம் பயன்படுத்த ஆனாலும் நீ இதெல்லாம் செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓ இல்ல இல்ல இல்ல. நீ எதுக்கும் பயப்படாத. இங்க நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாட்டி தாத்தா உனக்காக மட்டும் வேலை செய்யலங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. இத்தனை காலமா இவன் எங்களுக்கும் முக்கியமான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவன் ஒண்ணு நம்ம கிராமத்தோட எதிரி கிடையாது. உயிரையும் அர்ப்பணிக்க தயங்காத ஒரு குடிமகன். டாட்ஸ்ஜி இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி எல்லை பகுதி தாக்குதலுக்கும் ஹிடன் ரெயினுக்கு சம்பந்தமே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், டான்சோ இவனுக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்த மிஷன் அந்த 4 கிரேவ் ராபர்ட்ஸ கண்காணிச்சு தேடி கண்டுபிடிக்கிறது தான். அந்த 4 பேர் தான் ஃபயர் டெம்பிள் பக்கத்துல இருக்கிற ரகசிய கல்லறைகளை தாக்கி இருக்காங்க. ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த 4 பேரும் எதுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஃபயர் டெம்பிள்ல இருக்கிற சோராங்கிற பையனை கூட்டிட்டு போகதான். அது மேல விழுந்து ஃபயர் டெம்பிள்ல அந்த பையனால என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரியும். இதையெல்லாம் நம்புறதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அந்த சின்ன பையனுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான அதீத சக்தி ஒளிஞ்சிருக்கு. ரகசிய கல்லறைக்குள்ள இருந்த கார்டியன் ஷினோபி 12ங்கிற சக்தியை விட இவன் சக்தி ரொம்ப பயங்கரமானது. இவன் தானே எல்லாரும் ஊரே அழிச்சது. அப்பேற்பட்ட ஒருத்தனை நம்ம கிராமத்துக்குள்ள வரவிட்டு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? பாதுகாப்பும் உங்க 2 பேரோட கையில தான் இருக்கு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சீக்கிரமா முடிவெடுங்க. அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு புரியுது. ஆனா அவனை அப்படியே ஃபயர் டெம்பிளுக்கு திருப்பி அனுப்ப முடியாது. ஒருவேளை பாதுகாப்பான இடத்துல அவனை அடைச்சு வச்சா வேலைக்காவாது. நம்ம கிராமத்துக்கு ஆபத்துன்னு கருதப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேர்லயே கிள்ளி எறியணும். அவன் உயிர் எடுக்க போறீங்களா? உன்னோட முழு சக்தியும் உனக்கு காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன் எனக்கு இருக்கிற இந்த சக்தியால என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க? இனி பொறுமையா இருக்க மாட்டேன். இந்த முறை அடங்கி போக மாட்டேன். அன்பு பாத்துட்டேன். அன்பு எங்க இருந்தாலும் பாத்துட்டாங்களே. உங்களுக்கு அதான வேலை. சுனாடே, நீதான் இந்த கிராமத்தோடைய ஹொக்காகே. நீதான் முடிவெடுத்தாகணும். நம்ம கிராமத்தோடைய நலனுக்காக நீ செயல்படுவன் நம்பிக்கை இருக்கு. அதிர்ச்சியில உறைஞ்சு கிடக்கு. கவலைப்படாதீங்க. என்ன விடு. அது அன்பு புடிச்சிட்டு வந்துட்டாங்க சோராவை. சோராவையா? ஆமா
ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தான், தூக்கிட்டு டா வந்துட்டோம். அடிச்சுட்டாங்க இல்ல. நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். என்ன அழிக்க போறீங்களா? அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற இந்த சக்தியை பார்த்து நீங்களும் பயப்படுறீங்களா? உங்களுக்கும் அந்த ஃபயர் டெம்பிள் ஆளுங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. உனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அழிவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? டான்சோ, நீங்க எல்லாரும் வெறும் கோழைங்க. அதனாலதான் இப்படி யோசிக்கிறீங்க. காம்ரேட்ஸ், இனி டீம் கக்காஷில நான் இருக்க மாட்டேன். சோரா, உங்கள மாதிரி மக்களை நம்பின பாத்தீங்களா? இது எனக்கு தேவைதான். நீங்களும் என்ன அவங்கள மாதிரியே ஒதுக்கி வைக்கிறீங்கல்ல. போதும் சோரா, கொஞ்சம் அமைதியா இரு. ஆசுமா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். நீங்க தான் ஏன் அப்பாவை கொண்டீங்களா? எங்க அப்பாவை கொன்னீங்களா? ஏன்னா நான் சொல்ல போறத கவனமா கேளு. ஏன்னா உங்க அப்பாவை கொன்னது முன்னாள் கார்டியன் ஷினோபி ஹாசுமா செரட்டோபி தான். அதே கேட்டேன் நேரடியாக. எங்க அப்பாவை கொன்னது நீங்க தானா? அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆமா, நான் தான். உண்மையை என்ன சொல்லிட்டேன். அவனு சொல்லிட்டேன். ஐயோ, நான் தான் அந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சேன். உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். அதாவது இதா இருக்கு. காசுமாவை கொன்னது நான் தான். ஆசுமா ஆசுமா காசுமா 2 பேரும் ஆனா நல்ல நண்பர்கள். அழுகுறேன். ஏன் அப்பனை கொண்டு வந்து தானே பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். புரியுது, நல்லாவே புரியுது. போச்சு போச்சு போச்சு. பவர் எடுத்துட்டானே. அடே அப்பா. ஐயோ, இங்க என்ன நடக்குது? எவ்வளவு தைரியம், எவ்வளவு தைரியம். எங்க அப்பாவை கொல்லுவேன். புரியுது பாரு. அது யாராவது இவ நாடே. இவன் ஆஸ்மா. ஆஸ்மா வந்து இவனும் ஒரு ஒக்காக்கியோட ஜோனியர் தானே. நைட்டோக்கு இந்த வாரம்லாம் ஒன்றும் தெரியல போல. ஒரே புகையா வருதுன்னு பாக்குறேன். பார்த்தேன் வந்துருவேன். வந்துதே ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்னடா அது ஒரே இதா இருக்கு. புகையா கிளம்பிருச்சா? அதத்தேன் வெளில உடச்சிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். 2 பேருமே ஒரே ஸ்டைலு தான். ஆமா. ஆனா இவன் வந்து சீனியரு. வலது கைக்கு எப்படி இவ்வளவு சக்தி கிடைச்சது? இவனே இது பண்றேன் பாருங்க, தள்ளிட்டேன். அடிச்சு ஒரே அடி அடிச்சு விட்டேன். சீனியர் இல்ல, அவனே திணறித்தேன். சோரா, உடம்புக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? எங்க அப்பாவை கொல்றதுக்கு யாரு உரிமை கொடுத்தது? உண்மையை சொல்லுங்களா. அதான் அவனுக்கு சின்னத்தனை தெரியும். அதத்தேன் மறுபடியும் அந்த கை மாறி செஞ்சது தப்பு. உண்மையை சொல்லுங்களா. ஐயோ போச்சு போச்சு, பவர் இல்ல. யாரு தாவே வந்துட்டானோ? டயர்டாயிட்டேன். நருட்டோ வந்து காப்பாத்திட்டேன். உனக்கு ஒன்னும் ஆகலல சோரா. நருட்டோ, நீ எங்க வந்த? ஏன் முட்டாள்தனமா நடந்துக்கிற? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஆமா, அவன் அந்த தாக்குதல் இது பண்ணிட்டான்ல. மறந்துட்டியா சோரா? உன்னை காப்பாத்திட்டு போலான்னு வந்தேன். ஆனா நான் யாரையும் காப்பாத்த சொல்லி உதவிக்கு கூப்பிடலையே. அதான் வந்துட்டனே, இனிமே ஒன்னாவே சண்டை போடுவோம். அவன் சொல்றேன், நீ வந்து என்ன காப்பாத்தின வரைக்கும் நாம ஒன்னாதான் சண்டை போடுவோம். ஹேய், அது சரி. இப்ப சோராவை அட்டாக் பண்ணது யாரு? யாரு தெரியாம அடிச்சிட்டியா? ஃபவுண்டேஷனால சோரா அடிச்சிச்சு ஒரு எவ்வளவு நருட்டோ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகல. வேற ஒருத்தங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க. இப்ப உன் கதைக்கு வருவோம். உன் காம்ரேடுக்கே துரோகம் பண்ணிருக்க. எங்க அப்பாவை கொண்டு அவங்க முதுகுலயே குத்திட்ட. உண்மையதான் சொல்லி தொலையடா. அதுக்கு நிச்சயம் நான் உன்னை பழி வாங்குவேன். ஐயோ, மறுபடியும் ஐயோ, 2 பேரும் நடுவுல இருந்து மேல எவனோ இது பண்றாங்க. ஐயோ, சோரா தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க சோரா? முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ, எவனோ இவன் மேல தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட இருந்து. என்ன ஆனாலும் சரி, அவன் வெளியில போக கூடாது. எல்லா கேட்டையும் நாங்க இழுத்து மூடிட்டோம்.
அவனுக்குள்ள இருக்கிற பேரழிவை நம்ம எப்படியாவது சீல் பண்ணி ஆகணும். முன்னாடி கதை அந்த குட்டி பையனா இருக்கப்ப பண்ணல, அந்த ஊரே அழிச்சாலங்க அது. இத அடக்க முடியாது. ஆனா இந்த சக்தியை கட்டுப்படுத்துற அளவுக்கு அவன் பலசாலி கிடையாது. அபீதமான சக்தி இருக்குங்களா? என்னன்னு தெரியலையே. அதே என்னன்னு தெரியல. இல்ல இதுக்கு முன்னாடி வந்த அதே கனவு மாதிரி இருக்கு. கனவா? இப்ப வந்தது. உண்மையான பிரச்சனை என்னன்னா, தெய்வன்டே மறுபடியும் வந்துட்டேன். லேண்ட் ஆஃப் ஃபயரோட இவந்தே எல்லாத்தையும் மூட்டி விடுறாங்க. அப்புறம் லீஃப் வில்லேஜ் ஹோக்காகே இவந்தே இந்த 4 பேர்ல இவன் ஒருத்தன். யாராலையும் சரியா எடுக்க முடியாது. பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தர் எடுக்கிற முடிவு நல்லதா இல்ல 2 பேர் எடுக்கிற முடிவு நல்லதா? காசுமா எதிர்பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். லேண்ட் ஆஃப் ஃபயரை சேர்ந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும்னு நினைச்சான். 2 அரசர்களை ஒன்னாக்கணும்னு நினைச்சான். ஆனா எதுவுமே நிறைவேறல. லேண்ட் ஆஃப் ஃபயரோட நன்மைக்கு தான் ஆசைப்பட்டான். அதுதான் அவனோட தப்பு. அதுக்கு தான் உயிரை விட்டான். இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களும் வழக்கம் போல அவங்களோட அரசனை தான் மதிப்பாங்க. ஆசுமாவும் அதை தான் செஞ்சான். அவனுக்குன்னு ஒரு ஹோக்காக இருக்கிறதா அவன் விரும்பினான். இந்த கிராமம் எப்படி இவ்வளவு பளிச்சுன்னு மின்னுதுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு உண்மையான அரசர்கிட்ட இருந்து வர ஒளி, அது இவங்களுக்கு சொந்தம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் தகுதியானது லேண்ட் ஆஃப் ஃபயர் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, லேண்ட் ஆஃப் ஃபயருக்காக உங்க அப்பா உயிரை விடவும் தயங்கினது இல்ல. அதே லேண்ட் ஆஃப் ஃபயருக்காக தான் அதே சக்தியோட. இவன் என்ன சொல்லி கொடுக்கானா, இந்த ஊர் வந்து நம்மளுக்கு சொந்தமானது. என் அப்பாவை கொன்னவன பழி வாங்குறதா இப்போதைக்கு என் குறிக்கோள். ஒரே முடிவுல இல்ல இருக்கேன் அப்படியே. ஆனா உன்னை பத்தி, உன் பிரச்சனையை பத்தி யோசிக்கிறது தான் தப்பு. உங்க அப்பா காசுமாவோட கடைசி ஆசையை என்னைக்கும் நீ மறக்க கூடாது. இவனை வச்சு மூவ் பண்றேன். வாசோரா, காசுமாவோட கனவை நாம நிறைவேற்றலாம். ஒருவேளை நீ என் கூட கை கோர்த்தா உனக்கு தேவையான வாய்ப்புகளை நான் உருவாக்குறேன். ஆசுமாவை நீயே கொள்ளலாம். ஒரு குட்டிக்கு சாஸ்கேயா மாறிட்டேன். ஆமா. ஏப்பா சோரா, தம்பி சோரா, இவனுக்கு என்னதான் பிரச்சனை? இவனை தேட சொல்லி என்ன வேலை வாங்குறாங்களே? அவன் அங்க போயிட்டானே. அக்கம்மாரு அவன் வாடையை என்னால மோப்பம் பிடிக்க முடியல. அக்கம்மாரு எப்படியும் பிடிச்சி கொண்டாந்துரும்ல. இங்க ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சேர்க்குறாங்க. ஆனா நீ எப்படிதான் இவ்ளோ சீக்கிரம் குணமாகறனே தெரியல நருட்டோ. ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் கிராமத்தை விட்டு வெளியே போயிருப்பான். அதுக்கு வாய்ப்பில்ல. அந்த சோரா நம்ம கிராமத்துக்குள்ள தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்கறத என்னால முடியுது. ஆமா, அப்படியே இருக்கலாம். அவன் கூட்டிட்டு போயிட்டான் அந்த கிழமை. அதெல்லாம் விடு, நீ முதல்ல போய் நல்ல ரெஸ்ட். கிழமை இல்ல, அந்த மந்திரவாதி. சோரா, அந்த சக்ரா, வினோதமான சக்ராவை என்னால உணர முடியுது. ஏதோ ஒரு சக்ரா இருக்கான், உறுதியா சொல்ல முடியும். பழி வாங்குற உணர்ச்சி. இது சோரா தான். கண்டுபிடிச்சிட்டேன். நானே பாட்டியும் டயர்ட் ஆயிடுச்சு. சுராடே பாட்டி, ஐயோ தாமதமாயிடுச்சு, மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஒரே போட போட்டு சோரா, சோராவே தாக்குறேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த சொல்லியா உட்காக கொல்லணும்ட்டு. இப்படி ஒரு சக்கராவை நான் பார்த்ததே இல்ல. நருட்டோவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே அதனாலதான் முன்னாடி வந்து காப்பாத்திருக்கேன். வாங்கடா வாங்கடா புடிங்கடா. எங்க போற நில்லு. ஆரம்பிச்சானே ஆள் நிறைய வரவன். அதத்தே போச்சு போச்சு.
என்ன சொன்னாடியே தாக்கிட்டானே அவன் வந்து. சொல்லுவேன் இல்லைங்க அந்த மந்திரவாதி ஐயோ. முதல்ல அந்த உட்காக கொல்லு. அப்பத்தே நம்ம இதை பண்ணலாம். ஆமா முடிஞ்சு. இந்த 63வது 64 இல்லை இப்போ முடிஞ்சது 63. 64வது எபிசோடு வந்து உண்மையிலே சூப்பராக போச்சு. அந்த மந்திரவாதி வந்து சோராவிட்ட அப்படியே சொல்லி சொல்லி கொடுத்து அவனுடைய டார்கெட் அடையிறதுக்கு என்னவோ அதை வந்து ட்ரை பண்ணுறான். சோராவும் ஆஸ்மா மேலே இருக்கிற கோவத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டு சுனாடேவே ஒக்காகவே டார்கெட் பண்ணுறேன். நரிட்டோ வந்து ஃபாலோ பண்ணி போயிருக்கேன் அவனை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.